இந்த இலங்கை திருநாட்டிலே முஸ்லிம்களுடைய ஆன்மீக கல்வியாக இருக்கட்டும் அல்லது லௌகீக கல்வியாக இருக்கட்டும், எதை பற்றி நாம் பேசினாலும் ஒரே ஒரு மகானை நாம் பேசாமல் இருக்கவே முடியாது. அதுதான் ஆலிமுல் அரூஸ் சையீது முஹம்மத் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அவர்கள் இந்த இலங்கை நாட்டிலே செய்த தீன் பணி இருக்கிறதே, ஒரு அளப்பெரிய ஒரு தீன் பணி, மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு சேவை. அவர்கள் செய்த அந்த தீன் பணியின் மூலமாகத்தான் இன்று நாம் தரீகாவிலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையிலே நாம் இருக்கிறோம். இன்றும் காரணம், அன்றைக்கு அந்த மகான்கள் செய்த அந்த மாபெரும் தீன் பணி, அவர்கள் செய்த தியாகங்கள். அல்லாமா மாப்பிள்ளை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஷைഖாகிய தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 850வது வருடம் அவர்களுக்கு ஹிலாஃபத்தை கொடுத்து இலங்கை திருநாட்டுக்காக வேண்டி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان. صدق الله المولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من لم يشكر الناس ولم يشكر الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் சய்யிதுல் கௌனைன் நபி ஸகலைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஊன்கள், இறை நேச செல்வர்கள், குறிப்பாக இந்த இடத்திலே சமாதித்திருக்கின்ற அஷேக் உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் அஸ்-சித்தீகி வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. அஷேக் உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் அஸ்-சித்தீகி நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஃபைல் பரக்கத்தை ஆதரவு வைத்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கையானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனக்கு தரப்பட்ட தலையங்கம் தலைமுறையாக ஈமான் நம்பிக்கையை பாதுகாத்தல், இலங்கையில் இஸ்லாத்தை வடிவமைத்த ஆளுமைகளும் நிறுவனங்களும் ஒரு வரலாற்று பார்வை என்ற அடிப்படையிலே ஒரு தலையங்கம் தரப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, இலங்கை திருநாட்டை நாம் எடுத்துக்கொண்டால், நமது இலங்கை திருநாட்டுக்கும் இஸ்லாத்துக்கும் ஏறத்தாழ 1000 வருடங்களை தாண்டிய ஒரு வரலாறு உண்டு. அதைவிட இந்த இலங்கை திருநாட்டுக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்பதாகவே அரேபியர்களுடைய தொடர்பு ஏற்பட்டதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அதன் அடிப்படையிலே ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அரேபியர்களுடைய தொடர்பு இலங்கையோடு ஏற்பட்டு விட்டது என்பதாக சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய, அதாவது நாம் வெத்தாக்கள் என்று சொல்கிறோமே, எப்படி வெத்தாக்கள் இந்த நாட்டினுடைய அசலாக இருக்கிறார்களோ அதே போன்று இஸ்லாமியர்களையும் அவர்களை போன்று கருத வேண்டும் என்பதாக சில ஆய்வாளர்கள் வரலாற்றுகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபிகள் இந்த இலங்கை திருநாட்டுக்காக வேண்டி வியாபார நோக்கத்தோடு வந்தார்கள். அதன் பிறகு பிற்காலத்திலே இஸ்லாம் வந்ததற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துக்கு பிறகு இஸ்லாம் இலங்கை திருநாட்டிலே பரவிவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலேயே இஸ்லாம் பரவியதாக சொல்லப்படுகிறது. பிற்காலத்திலே நமது இலங்கை திருநாட்டுக்கு மக்காவிலே இருந்து மதீனாவிலே இருந்து ஹாஷிமிகள், அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்தை சார்ந்தவர்கள், அக்காலத்திலே அவர்களுக்கு மக்காவிலே ஏற்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக அவர்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மக்காவிலே இருந்து வெளியாகி யமன் போன்ற தேசங்களிலே போய் அவர்கள் இருந்தார்கள். அதன் பிறகு அங்கிருந்து இந்தியாவுக்கு ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு அவர்கள் விஜயம் செய்தார்கள். அதே போன்று இலங்கை திருநாட்டுக்கும் அந்த அஹ்லு பைத்தை சார்ந்தவர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இலங்கை திருநாட்டிலே அவ்வாறாக அரேபியர்கள் வந்து குடியிருந்த பகுதிகள் பேருவலை, காலி, கொழும்பு, திருகோணமலை, மன்னார், அக்காலத்திலே மாத்தோட்டம் என்று அழைக்கப்பட்ட இன்றைய மன்னார், அதே போன்று குறிஞ்சிமலை என்று அழைக்கப்பட்ட புத்தளம் போன்ற இடங்களிலே அவர்கள் குடியேறினார்கள். அவர்கள் இந்த நம்முடைய நாட்டுக்கு குறிப்பாக 1344வது வருடம் 1344வது வருடத்திலே இப்னு பத்தூதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமது இலங்கை திருநாட்டுக்கு அவர்கள் விஜயம் செய்திருக்கிறார்கள். இப்படி முஸ்லிம்களுடைய வரலாறு என்பது நமது இலங்கை திருநாட்டிலே மிக நீண்ட கால ஒரு வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் சுமார் 1000 வருடங்களை தாண்டிய ஒரு வரலாறு மஸ்ஜிதுல் அப்ரார் என்பதை நாம் அறிவோம். அதே போன்று இந்த இலங்கை திருநாட்டிலே இலங்கை முஸ்லிம்களுடைய மார்க்கத்தை, தீனை பாதுகாத்தவர்கள், முஸ்லிம்களுக்கு தீனை சரியான முறையிலே சொல்லிக் கொடுத்தவர்கள், நெறிப்படுத்தியவர்கள் சூஃபியாக்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே மார்க்க போதனைகள் செய்து மக்களுடைய சன்மார்க்க விடயங்களை நெறிப்படுத்தியவர்கள் சூஃபியாக்களாக, மஷாயிஹ்மார்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இந்த இலங்கை திருநாட்டுக்கு வருகை தந்த ஹாஜி ஷேக் அல் வலியுல் காமில் முஹியுத்தீனுல் காதிரி மேனா அப்பா ஹாஜியார் என்று அழைக்கப்படக்கூடிய அம்மகான் அவர்கள் 1840வது வருடம் இந்த இலங்கை திருநாட்டுக்கு அவர்கள் விஜயம் செய்தார்கள். அவர்கள்தான் முதலாக காதிரியா தரீகாவை இந்த இலங்கை திருநாட்டிலே அறிமுகப்படுத்தியவர்கள்.
இந்தியாவிலே கோட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இருந்து அவர்கள் வருகை தந்தார்கள். அவர்கள் வருகை தந்து முதலாக கொழும்பு 12 அமைந்திருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்க் பெரிய பள்ளிவாசலிலே அவர்கள் வந்து தங்கினார்கள். அவர்கள் வந்து தங்கக்கூடிய காலத்திலே அவர்களை யாரும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அவர்கள் யார் என்றே தெரியவில்லை. அந்த பள்ளியிலே தங்கினார்கள். அன்றைய தினம் இஷாவுடைய வக்தாகிவிட்டது. அப்ப பள்ளியை மூடுவதற்காக வேண்டி முஅஸ்ஸின் சாப் என்ன செய்கிறார்கள், இவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இப்பொழுது நாங்கள் பள்ளியை மூட போறோம், நீங்க வெளியில போங்க. இவங்க வெளியில போனாங்க, பள்ளியை மூடிட்டு போனாங்க. பள்ளியை மூடி லொக் பண்ணிட்டு போயிட்டாரு முஅஸ்ஸின் சாப். மறுநாள் காலையில சுபஹில வாராங்க. முஅஸ்ஸின் பள்ளியை திறப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். வரும்போது என்ன ஆச்சரியம், முஹியுத்தீனுல் காதிரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள்ளே தொழுது கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்குள்ளே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அம்மகானுடைய மகிமையை அப்பொழுது புரிந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுத்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் சன்மார்க்க போதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அக்காலத்திலே இருந்த செல்வந்தர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்து அதற்கு பக்கத்திலே கொழும்பு 12 இன்று அமைந்திருக்கக்கூடிய கோட்டார் தக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த நிலத்தை, அந்த இடத்தை வாங்கி அவர்களுக்கு சன்மார்க்க பணி செய்வதற்காக வேண்டி அவர்களுக்கு அந்த இடத்திலே தக்கியாவை கட்டி கொடுத்தார்கள். அந்த இடத்திலே இருந்து அவர்கள் பல சன்மார்க்க பணிகளை செய்தார்கள். அவர்களுடைய சகோதரராகிய ரஜபுல் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த காலத்திலே அவர்களுடைய சகோதரன் காலியிலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் அவர்களோடு சேர்ந்து சன்மார்க்க பணிகளை செய்தார்கள். கொழும்பு பெரியமாள் பள்ளி வாசலிலே இன்றும் காணப்படுகின்ற ஜியாரம் ஷேக் துவான் கர்வான் பாகூஸ் வலியுல்லாஹ் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹியுத்தீனுல் காதிரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹலீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த இலங்கை திருநாட்டிலே அவர்கள், அதாவது கோட்டார் தரீகாவுடைய மஷாயிஹ்மார்கள் 136 பள்ளிவாசல்களை அமைத்திருக்கிறார்கள். 136 தைக்காக்கள் பள்ளிவாசல்களை அமைத்தார்கள். அதிலே மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய முன்னோர்கள் மஷாயிஹ்மார்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் இந்த மாபெரும் தீன் பணியை செய்து எங்களுடைய கையிலே தந்தார்கள். ஆனால் பிற்காலத்திலே வந்தவர்கள் அவைகளெல்லாம் கோட்டை விட்டுவிட்டு இன்று எதுவுமே எங்களுடைய கையிலே இல்லாமல் இன்று நாம் இருக்கக்கூடிய ஒரு அவலை நிலை காணப்படுகிறது. 136 மஸ்ஜிதுகளை, தக்கியாக்களை கட்டினார்கள் அந்த காலத்திலே. 1840 ஆண்டு காலத்திலே என்றால் சிந்தித்து பாருங்கள். இது அவர்கள் இலங்கை முஸ்லிம்களுக்காக வேண்டி செய்த தீன் பணி. துவான் கரான் பாகூஸ் வலி நாயகம் அவர்கள் கல்வத்திருந்த இடம்தான் நீர்கொழும்பு பலவத்துறை பள்ளிவாசலிலே அவர்கள் கல்வத்திருந்தார்கள். முஹியுத்தீனுல் காதிரி நாயகம் அவர்களுடைய ஹலீஃபா மிகவும் சிறிய வயதிலேதான் அவர்கள் வஃபாத்தானார்கள். 35 வயதிலே அவர்கள் வஃபாத்தானார்கள். முஹியுத்தீனுல் காதிரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வழித்தோன்றலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அவர்களுடைய அந்த வழித்தோன்றல்களிலே 4வது 5வது தலைமுறையாக சேவைகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் பிற்காலத்திலே வந்தவர்கள் அதையெல்லாம் மறந்து தைக்காக்கள் எல்லாம் கோட்டையிட்டு சொல்லுவாங்க இல்லையா, கரையான் குற்றெடுக்க கருணாகம் குடிக்கொண்டதாம். இதே போன்று எங்களுடைய மஷாயிஹ்மார்கள் கட்டித்தந்த, ஏற்படுத்தி தந்த தைக்காக்கள் அனைத்தும் இன்று மாற்றுக் கொள்கைவாதிகளுடைய கையிலே போய்விட்டது. இதுக்கு யாரை குற்றம் சொல்வது?
எனவே இது அவர்கள் செய்த மாபெரும் பணியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த இலங்கை திருநாட்டிலே முஸ்லிம்களுடைய ஆன்மீக கல்வியாக இருக்கட்டும் அல்லது லௌகீக கல்வியாக இருக்கட்டும், எதை பற்றி நாம் பேசினாலும் ஒரே ஒரு மகானை நாம் பேசாமல் இருக்கவே முடியாது. அதுதான் ஆலிமுல் அரூஸ் சையீது முஹம்மது மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அவர்கள் இந்த இலங்கை நாட்டிலே செய்த தீன் பணி இருக்கிறதே, ஒரு அளப்பெரிய ஒரு தீன் பணி, மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு சேவை. அவர்கள் செய்த அந்த தீன் பணியின் மூலமாகத்தான் இன்று நாம் தரீகாவிலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையிலே நாம் இருக்கிறோம். இன்றும் காரணம், அன்றைக்கு அந்த மகான்கள் செய்த அந்த மாபெரும் தீன் பணி, அவர்கள் செய்த தியாகங்கள். அல்லாமா மாப்பிள்ளை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஷைഖாகிய தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 850வது வருடம் அவர்களுக்கு ஹிலாஃபத்தை கொடுத்து இலங்கை திருநாட்டுக்காக வேண்டி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய பணி அருவி என்று சொல்லக்கூடிய, நாம் அரபி தமிழ் என்று சொல்வோம் இல்லையா, அந்த அரபி தமிழிலே பல கிரந்தங்களை ஏற்றி கொடுத்தார்கள். ஏன் அரபி தமிழிலே ஏற்றினார்கள்? அக்காலத்திலே அநேகமானோர், குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருந்த ஒரு காலம். அவர்களுக்கு எந்த ஒரு பாஷையும் வாசிக்க தெரியாது, தமிழை தவிர. ஆனால் குர்ஆனை அழகாக ஓதுவார்கள். குர்ஆன் ஓத தெரியும், தமிழ் பேச தெரியும், ஆனால் வாசிக்க தெரியாது அதே அநேகமானவர்களுக்கு. இப்படியான காலகட்டத்திலே தான் இவர்களுக்கு மார்க்க கல்வியை போதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சன்மார்க்க ஃபிக்ஹினுடைய சட்டங்களை மகானி என்ற கிரந்தத்தின் மூலமாக அந்த ஃபிக்ஹ் கிரந்தங்களை உள்ள சட்டங்களை, ஷாஃபி மதுஹபினுடைய முக்கியமான கிரந்தங்கள் ஃபத்ஹுல் முயின் போன்ற பல கிரந்தங்களிலே இருந்து சட்டங்களை சுருக்கி எடுத்து அந்த மகானி என்ற கிரந்தத்திலே அரபி தமிழிலே அவர்கள் அதை தொகுத்து கொடுத்தார்கள். இன்றும் அது இருக்கிறது. ஆனா அச்சில இல்ல. அரபி தமிழுடைய அசல் பிரதி அச்சில இல்ல, அதனுடைய தமிழ் பிரதி வந்திருக்கிறது. இப்படி அந்த காலத்திலே ஒவ்வொரு வீட்டிலும் அந்த மகானி என்ற கிரந்தம் காணப்பட்டது. எங்களுடைய முன்னோர்கள் சொல்வார்கள், ஒரு வீட்டிலே ஒரு மகானி கிதாபு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு ஆலிம் அந்த வீட்டிலே இருப்பதற்கு சமம் என்று சொன்னார்கள். அந்த அளவு முஸ்லிம்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவையான ஷரியத்தினுடைய சட்டங்கள் அனைத்துமே அதிலே காணப்படுகிறது. அப்படியான ஒரு கிரந்தத்தை அவர்கள் தொகுத்து தந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தொகுத்த கிரந்தங்கள் இன்னும் எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் மகானி அல்லாத இன்னும் கிரந்தங்கள் ஃபத்ஹுத் தையான், ஃபத்ஹுல் மதீன், மின்ஹத்துஸ் சரந்தீப், மகானி, ஃபத்ஹுஸ் ஸலாம் போன்ற பல கிரந்தங்களை அவர்கள் அரபி தமிழிலே இயற்றி அரபி தெரியாத, தமிழ் வாசிக்க முடியாத இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள குறிப்பாக பெண்களுக்காக வேண்டி அவர்கள் அதை தொகுத்து கொடுத்தார்கள். இது மாபெரும் சேவை அல்லவா? அக்காலத்திலே மதரசாக்கள்ல கூட அவர்களுடைய கிதாபுகள் பாட நெறிகளாக வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஏறத்தாழ அரபியிலும், அரபி பாஷையிலும், அரபி தமிழிலும் சேர்த்து ஏறத்தாழ 54 கிரந்தங்களை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அக்காலத்திலே இலங்கையிலே அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் வந்த நேரத்திலே தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாளாட்டுவார்கள். பை 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 பைய புத்தா, தொய் 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 தொய்ய புத்தா.
என்ற அந்நிய கலாச்சாரம், அந்நியவர்களுடைய அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அந்த கவிகளை பாடி பிள்ளைகளை தூங்க வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் மாப்பிள்ளை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சய்யிதா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து பைத்துகளாக அமைத்து, அரபி தமிழ் பைத்துகளாக அமைத்து கொடுத்தார்கள். நீங்கள் இதை பாடுங்கள், அதை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் தலை ஃபாத்திஹாவுடைய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இலங்கை திருநாட்டிலே 365 மஸ்ஜிதுகளை கட்டினார்கள். அந்த 365 மஸ்ஜிதுகளும் இன்று மாட்டான் கையிலே. ஒரு சிலதை தவிர அநேகமானவைகள் மாற்றான் கையிலே போய்விட்டது. அது மாத்திரமல்ல, ஆலிமுல் அரூஸ் நாயகம் அவர்கள் ஹிஜ்ரி 1884வது வருடம், ஹிஜ்ரி அல்ல, 1884வது வருடம் இலங்கை திருநாட்டிலே அக்காலத்திலே மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, மௌலவி ஆலிம் ஆகுவதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்தியாவுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சிரமத்தை பார்த்த அவர்கள் இங்கேயே ஒரு மதரசா உருவாக்க வேண்டும் என்று மதரசத்துல் பாரி என்று சொல்லக்கூடிய வெலிகமையிலே அரபி கலாபீடத்தை அவர்கள் அமைத்தார்கள். அவர்கள் அமைத்து அதற்குண்டான பாட நெறிகளை அமைத்து அங்கே மதரசாவை ஆரம்பித்தார்கள். இன்றும் அந்த மதரசா இருக்கிறது. ஏறத்தாழ 100 வருடங்களை தாண்டிய வரலாறு அந்த மதரசாவுக்கு உண்டு. இப்படி மாப்பிள்ளை லப்பை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சேவை அளப்பெரிய ஒரு சேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இலங்கை திருநாட்டிலே முஸ்லிம் சமூகத்தினுடைய சேவை செய்தவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது மாப்பிள்ளை ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் விட்டு விட்டு பேசினால் நாம் மிகப்பெரிய நன்றி கெட்டவர்கள். ஏனென்றால் அந்த அளவு அவர்கள் மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள், தீன் பணி செய்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து வந்த அதே சமகாலத்திலே உள்ள மகான்கள், நிறைய விடயங்கள் இருக்கிறது என்றாலும் தரப்பட்ட நேரத்துக்கு ஏற்ப சுருக்கமாக சில விடயங்களை, முக்கியமான விடயங்களை மாத்திரம் சொல்லி தொட்டு வைத்துக் கொள்கிறேன். அதே சமகாலத்திலே இருந்தவர்கள் தான் அஷேக் முஸ்தபா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வேறு வலையிலே அவர்கள் காதிரியத்துன் நபவிய்யா முஸ்தஃபிவிய்யா என்ற அந்த தரீகாவினுடைய, காதிரியா தரீகாவினுடைய ஒரு ஷைഖாக அவர்கள் கடமையாற்றினார்கள். அவர்கள் கடமையாற்றிய, அவர்கள் செய்த அந்த தீன் பணி இன்றும் 5வது தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று ஹிஜ்ரி 1877ஆம் ஆண்டு காதிரியா ரிஃபாய் தரீகாவை சார்ந்த மஷாயிஹ்மார்கள் இந்த இலங்கை திருநாட்டுக்கு வந்து அவர்கள் தீன் பணி செய்திருக்கிறார்கள். அதே போன்று 1838ஆம் ஆண்டு பிறந்து 1898ஆம் ஆண்டு மறைந்த இலங்கையிலே இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் கல்வி தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய MC சித்திலப்பை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி வரிசையாக இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கு அது சன்மார்க்க கல்வியாக இருக்கலாம் அல்லது உலக கல்வியாக இருக்கலாம், ஆரம்ப காலத்திலே அதற்காக வேண்டி பாடுபட்டு முஸ்லிம் சமூகத்தை நெறிப்படுத்தியவர்கள் அனைவர்களும் சூஃபியாக்களாகிய நம்முடைய மஷாயிஹ்மார்களாக இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறைக்க முடியாது. அறிஞர் சித்திலப்பை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்று இலங்கையிலே கொழும்பு 10 மருதானையிலே கம்பீரமாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜாஹிரா கல்லூரி ஆரம்பிப்பதற்கு ஒரு மூல கருத்தாவாக இருந்தார்கள்.
அவர்களோடு சேர்ந்து கஹட்டோவிட்டையிலே அடங்கப்பட்டிருக்கின்ற அப்துல்லா அல் பாதிபி மௌலானா யமனி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அதற்காக வேண்டிய காலத்திலே பாடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய சேவையை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னால் கடைசியாக வருகிறேன். அறிஞர் சித்திலப்பை அவர்கள் முதலாக அவர்கள்தான் தமிழ் நேஸ், அதாவது முஸ்லிம் நேசன் என்ற பெயரிலே ஒரு தமிழ் பத்திரிகை ஆரம்பித்தார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு மிகப்பெரிய சேவைகளை செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தீனை இழந்தோம். அவர்கள் சொன்ன வார்த்தைகள், அறிஞர் சித்திலப்பை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன சில விடயங்களில் ஒன்று, அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தீனை இழந்து விட்டோம், காரணம் இல்மை நாங்கள் இழந்து விட்டோம். இல்மை இழந்த காரணத்தினால், இல்மை படிக்காத காரணத்தினால் தீனை இழந்து விட்டோம். ஈமானை நாங்கள் இழந்து விட்டோம். ஈமானை நாம் பாதுகாக்க முடியாது இல்மில்லாமல். இல்ம் இருந்தாலே ஒழிய நாம் ஈமானை பாதுகாக்க முடியும் என்று சொன்னார்கள் அறிஞர் சித்திலப்பை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவர்களால் இயற்றப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கிரந்தம் அஸ்ராருல் ஆலம் என்று சொல்லக்கூடிய கிரந்தம். அதிலே ஷரியத்து தரீகத்து உடைய ஞானங்களை வட்டுருக்கமாக சுருக்கி, கண்டென்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, அப்படி சுருக்கி அதிலே அழகான முறையிலே அஸ்ராருல் ஆலம் என்ற அந்த கிரந்தத்தை எங்களுக்கு தந்தார்கள். ஈமான் சம்பந்தமான விடயங்கள் அதிலே காணப்படுகிறது. ஏன்? முஸ்லிம்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய அகீதாவை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி அக்காலத்திலே அந்த மகான்கள் அவர்கள் பாடுபட்டார்கள். அதே சமகாலத்திலே வாப்பிச்சை மரிக்கார் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் முஸ்லிம்களுடைய கல்விக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். ஜாஹிரா காலேஜ், அதனுடைய கட்டடத்தின் விடயத்திலே மிக மிக பாடுபட்டவர்களில் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கொழும்பு மர்தானை பள்ளிவாசல் புனர் நிர்மாணம் செய்கின்ற பொழுது அந்த விடயத்திலே அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் மகத்தான ஒரு பங்களிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வாப்பிச்சை மரிக்காயர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இலங்கையிலே ஏறத்தாழ 50 பள்ளிவாசலுக்கு மேல் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். சில பள்ளிவாசல்கள் அவர்கள் கட்டியும் இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மர்தானை ஜும்மா பள்ளிவாசல், மற்றொன்று கொழும்பு பெரிய பள்ளிவாசல். அதே போன்று இன்னொரு மகான் அஷேக் அப்துல்லா இப்னு உமர் பாதிபி அல் யமனி, அஷேக் அப்துல்லா அல் பாதிபி மௌலானா என்று அழைக்கப்படக்கூடிய கஹட்டோவிட்டையிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு சூஃபி மகானாக திகழ்ந்தார்கள். காதிரியா தரீகாவை சார்ந்த ஒரு ஷேகாக இருந்தார்கள். பாதிபியத்துல் காதிரியா என்ற அந்த சில்சிலாவை, காதிரியா சில்சிலா உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஹதரமௌத் என்ற யமன் நாட்டிலே ஹதரமௌத் என்ற அந்த தேசத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள். அவர்கள் இலங்கை திருநாட்டிலே அவர்கள் பல இடங்களுக்கு சென்று அவர்கள் சன்மார்க்க உபன்யாசங்கள் செய்திருக்கிறார்கள். சன்மார்க்க உபன்யாசம் மாத்திரமல்ல, பாடசாலைகளை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மாதுல்போவ பாதிபியா மகாவித்யாலய, அதாவது மாதுல்போவ என்ற கிராமத்திலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம். அதே போன்று கஹட்டோவிட்டையிலே அல் பாதிபியா மகாவித்யாலய, அல் பாதிபியா மகாவித்யாலயம் என்பதை அவர்கள் கஹட்டோவிட்டையிலே அவர்கள் உருவாக்கிய ஒரு பாடசாலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்று அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடசாலையாக திகழ்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், அன்று அவர்கள் செய்த அந்த சேவை இன்று அங்கே உலக கல்வி
பல பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் அதிலே கல்வி கற்றிருக்கிறார்கள். இப்படியான சேவைகள் செய்த மகான்களை நாம் மறக்க முடியுமா அன்பர்களே? அதே போன்று பாதிமி மௌலானா அவர்கள் மக்களுடைய அகீதாவை நெறிப்படுத்துவதற்காக வேண்டி, ஷரியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி அவர்களால் இயற்றப்பட்ட கிரந்தங்கள் பல கிரந்தங்கள். அதிலே குறிப்பாக ஸைலுல் வாரித் என்று சொல்லக்கூடிய கிரந்தம், ரிசாலத்துல் அத்கார் என்று சொல்லக்கூடிய கிரந்தம், ரியாதுல் ரியான் என்று சொல்லக்கூடிய கிரந்தங்களை அவர்கள் இயற்றினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்துல்லா பாதிமி மௌலானா அவர்கள் காதிரியா தரீகாவினுடைய அந்த இறை ஞானங்களை மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்து உலக கல்விகளையும் அவர்கள் அதற்காக வேண்டியும் அவர்கள் பாடுபட்டார்கள். இன்று சிலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் இதை செய்தோம், நாங்கள் தான் அதற்காக வேண்டி இப்பொழுது செய்தோம், முன்னால் வந்தவர்கள் ஒன்றும் செய்ய இல்லை என்று சொல்கிறார்கள். சரித்திரம் தெரியாதவர்கள். எனவே அப்துல்லா பாதிமி மௌலானா அவர்கள் ஹெம்மாத்துகம, கஹட்டோபிக்க போன்ற அதாவது கிராமங்களிலே அவர்கள் சென்று மக்களுடைய கல்விகளை அவர்கள் நெறிப்படுத்தினார்கள். அதோடு ஷரியத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே இன்றும் அவர்களுடைய அந்த சேவைகள், அவர்கள் செய்த அந்த சேவைகளின் மூலமாக இஸ்லாமிய சமூகம் பலனடைந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஷாதிலியா தரீகாவுடைய மஷாயிஹ்மார்கள் வந்தார்கள், சேவைகளை செய்தார்கள், மக்களுடைய உள்ளங்களை பண்படுத்தினார்கள், ஷரியத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போன்று மாளிகா வத்தையிலே அடங்கப்பட்டிருக்கின்ற முஹம்மது சாலிஹ் மஸ்தான் மௌலானா, தஸ்பி மௌலானா என்று அழைக்கப்படக்கூடிய அவர்களும் பல சேவைகளை செய்திருக்கிறார்கள், சூஃபி மகான். அதே போன்று குரைஷானி மௌலானா அவர்களும் யமனை சார்ந்தவர்கள் என்று நினைக்கிறேன். குரைஷானி மௌலானா அவர்களும் இந்த இலங்கை திருநாட்டிலே முஸ்லிம்களுக்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய கல்விக்காக வேண்டி, மார்க்க கல்வி மாத்திரமல்ல உலக கல்விக்காக வேண்டியும் அவர்கள் பல முயற்சிகள் செய்து பல சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஒவ்வொரு மகான்களுடைய சேவைகளையும் சொல்வதாக இருந்தால் பல நாட்கள் அவர்களுடைய சேவைகளை சொல்லலாம் இன்றைய தினத்தில். ஆனால் இன்றைய காலத்திலே இந்த மகான்கள் செய்த சேவைகள் எல்லாம் மறக்கப்பட்டு மறைக்கப்படுகிறது. எனவே அவர்களை நாம் ஞாபகப்படுத்துவதும் அவர்கள் செய்த சேவைகளை நாம் சொல்லி காட்டுவதும், எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு நாம் அவர்களை இனம் காட்டி அவர்களுடைய சேவைகளை நாம் சொல்வதும் நமது தலையான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அவர்களின் காரணத்தினால் தான் இன்று நாம் உண்மை முஸ்லிம்களாக இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால், மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள் வர இல்லை என்று சொன்னால், அப்துல்லா பாதிமி மௌலானா வர இல்லை என்று சொன்னால், இவ்வாறான சூஃபி மகான்கள் இந்த இலங்கை திருநாட்டுக்கு வர இல்லை என்று சொன்னால், இந்த இலங்கை திருநாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் பேரளவிலே முஸ்லிம்களாக இருப்பார்கள், செயல்பாட்டிலே வேறு யாரோவாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மகான்களின் மூலமாக எங்களுடைய ஈமானை பாதுகாத்தான், எங்களுடைய அமல்களை, அன்றாட அமல்களை அல்லாஹு தஆலா எமக்கு நெறிப்படுத்தி தந்தான். எனவே அந்த மகான்கள் காட்டிய அந்த நேரிய வழியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், என்றென்றும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நாளைய தினம் வசதியாக வாழ்க்கும் துவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான எல்லாத்தை உறுதிப்படுவதற்காக ஆலிம் முஸ்தாப் அமீன் முல்லாஹி அவர்களுடைய உரையாளர்கள் அவருடைய உரை பயன்படுத்துமாறு உடன் செலவாக்கப்படும் பயிற்சிகளும்